எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என்னடா ஆளையும் காணோம் அட்ரஸையும் காணோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்கல்ல. நம்ம வந்து ஒரு 1 வீக் டயட் சேலஞ்ச் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் வெஜிடேரியன் ஃபுட்ஸ் மட்டும் வச்சு டயட் சேலஞ்ச் பண்ணியிருந்தோம். அதுக்கு என்ன மாதிரி எனக்கு ரிசல்ட் கிடச்சிது, நான் என்னென்ன ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி வரிசையாக நான் வந்து டெய்லி வீடியோஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் திடீர்னு ஒரு 1 or 2 வீக் வந்து என் ஹஸ்பண்ட் என்னை வெயிட் மெயின்டைன் பண்ணி காமிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு டயட் சேலஞ்ச் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அதுக்கு நடுவில் என்னோட அப்டேட்ஸ் என்ன, என்னோட வெயிட் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகுதா, என்ன மாதிரி நான் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு நாள் நான் வந்து எடுத்து ஷேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தேன். ஸோ அந்த ஒரு நாள் இந்த நாள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே. இன்னைக்கு டேல எனக்கு என்னென்ன மாதிரியான ஃபுட்ஸ் நான் வந்து எடுத்துக்கிறேன், இன்னைக்கு டே ரொட்டீன் வந்து எனக்கு எப்படி இருக்குது, என்னென்ன பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த கேப் வந்து நான் எதனால் பிளான் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பீரியட்ஸ் அப்படின்றனால ஒரு 3 to 4 days வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கொஞ்சம் நல்லா ஃபில்லிங்காக சாப்பிட்டா தான் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் வந்து சிலருக்கு ஸ்டொமக் பெயின் அந்த மாதிரிலாம் வரும். எனக்கு சம்டைம்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்க மாதிரி இருக்கும், சம்டைம்ஸ் கொஞ்சம் அப்படியே வந்து வீக்கான மாதிரி ஆயிடுவேன். சரி, ஓகே, நமக்கு வந்து அந்த டேஸ், அந்த பீரியட்ஸ் டேஸ் இருக்க மாதிரி அந்த 1 வீக் வந்து அப்படியே விட்டுட்டு அடுத்த ஒரு 1 வீக் நம்ம வரிசையாக பண்ணிட்டு இருக்கோம்ல டயட், அதனால ஒரு 1 வீக் அப்படியே ஃப்ரீயாக மீன்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு டயட்லேருந்து வெளியே போகல, கொஞ்சம் பேலன்ஸ்டாக, கொஞ்சம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டயட் இல்லாமல் கொஞ்சம் அந்த குறைச்ச வெயிட்டை மெயின்டைன் பண்ணி காமிக்க சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு 2 வீக்ஸ் கேப் விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து டயட் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் தான். ஸோ இந்த டேஸ் எனக்கு எப்படி போகுது அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஒரு சாம்பிள் வீடியோ, இன்னைக்கு ஒரு நாளை வந்து சாம்பிளாக உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்கிறேன். அண்ட் என்னை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது, வெயிட் குறைஞ்ச மாதிரி இருக்கா இல்லை வந்து வெயிட் போட்ட மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ணுங்கள். நான் இப்போ போய் நான் வெயிட் செக் பண்ண போகிறேன். செக் பண்ணி என்ன வெயிட் இருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னோட வெயிட் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். 58.25 kg இருக்கேன். வெஜிடேரியன் டயட் சேலஞ்ச் முடிச்சுட்டு என்னோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 57.8 இருந்தது. இப்போ வந்து ஒரு 400 கிராம்ஸ்க்கு மேலே நமக்கு வந்து ஜாஸ்தி ஆகிருக்கு. சண்டே சீட் மீல் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து வெயிட் ஜாஸ்தி ஆகுமா, அதுக்கப்புறம் ரெகுலர் ஃபுட் எடுக்கும்போது வெயிட் கூடுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ரொம்ப கூடாது, ஒரு 1 or 2 kg கூடும். எனக்கு வந்து ஒரு 400 கிராம்ஸ் கூடி இருக்கேன். ஏன்னா நான் வந்து டக்குன்னு ரெகுலர் ஃபுட்டுக்கு நான் போகலை, கொஞ்சம் வந்து பேலன்ஸ்டாக ஓரளவுக்கு வந்து ஹோம் குக்டு ஃபுட்ஸ்லேயே வந்து எது எடுக்கணும் எது எடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். இந்த டேல நான் எப்படி ஃபுட் எடுத்துக்கிறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே அன்றைக்கி ஷூட் பண்ண விலாக் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். முன்னாடி நாள் நைட்டே தலைக்கு எண்ணெய் வச்சிட்டேன், என்னோட பீரியட்ஸ் முடியுது அப்படின்றனால சரி ஓகே இன்றைக்கி வந்து ஹேர் வாஷ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில். ஸோ நல்லா எண்ணெய் தேய்ச்சி நான் வந்து மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு நைட்டு தூங்கியிருந்தேன். ஸோ காலையில் எழுந்திரிச்சு தலையை நல்லா சிக்கெடுத்து சீவி இந்த மாதிரி ஒரு கொண்டையை போட்டுட்டு அடுத்து ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. பீரியட்ஸ் டேஸ் நான் வந்து ஒர்க் அவுட், வாக்கிங் அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன். ஸோ நல்லா ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக ஃபுட்டு சாப்பிட்டு ஏதாவது ஸ்கின் கேர்லாம் பண்ணுறதுனா பண்ணிவிட்டு ஸோ அந்த மாதிரி தான் இருப்பேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தலையை நல்லா சீவி கொண்டை போட்டாச்சு, ஃபேஸ்லாம் எண்ணெய் வலிகிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஸ்கின் கேர் ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானில் என்னோடய ஃபேஸை நான் வந்து பார்த்துட்ருக்கேன். ஃபேஸ் வாஷ்க்கு மமாஎர்த் விட்டமின் சி ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு ஏன் மமாஎர்த் பிராண்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு இந்தியன் பிராண்டு, நமக்கு வந்து ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் இருக்காது, மோஸ்ட்டாக நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வச்சே பண்ணியிருப்பாங்க. ஸ்மெல்லு செம்மையாக இருக்குது. ஸோ ஃபேஸை வந்து நான் ஃபஸ்ட்டு கழுவிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது, ஒரு மாதிரி ஜெல் டைப்பில் இருக்குது. ஸோ ஃபேஸ் அண்ட் நெக் நல்லா வந்து அப்ளை பண்ணி நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஃபேஸ் வாஷோட இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மெயின் இன்க்ரீடியண்ட்டாக நமக்கு வந்து டர்மரிக் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது, அது போக ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்ட், நீம் லீஃப் எக்ஸ்ட்ராக்ட், லெமன் ஆயில். ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் நிறைய ஆட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா மமாஎர்த் வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் Indujha 2022 அப்படின்ற ஒரு கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அண்ட் அது போக நமக்கு வந்து அமேசான், நைக்கா, பர்பிள்லையும் இந்த ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் யூசரோட ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்குமே ட்ரீ ஒன்று பிளான் பண்ணுறாங்க, அதோட டீட்டெயில்ஸ் நமக்கு வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி ஃபேஸ் அண்ட் நெக் நல்லா கிளென்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து முகத்தை கழுவிட்டு வந்துட்டு டவல் வச்சு நல்லா தொடச்சிக்கிறேன். ஃபேஸ் வந்து இப்போ நல்லா பிரைட்டாக இருக்குது, நமக்கு அந்த எண்ணெய் பசையெல்லாம் போய் நல்லா க்ளீனாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா பிரைட்டாக இருக்குது. இது அப்படியே விட வேண்டாம். மமாஎர்த் ஸ்கின் இலுமினேட் விட்டமின் சி ஃபேஸ் சீரம் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மெயின் இன்க்ரீடியண்ட்டாக நமக்கு வந்து டர்மரிக் இருக்குது. அண்ட் இந்த ப்ராடக்ட்டோட பேக்கேஜிங் நல்லா இருக்குது. இந்த மாதிரி ஒரு பம்ப் டிஸ்பென்சரில் வருது, யூஸ் பண்ணுறதுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. 2 பம்ப் அளவுக்கு ப்ராடக்ட் நல்லா தாராளமாகவே எடுத்து ஃபேஸ் அண்ட் நெக் அப்ளை பண்ணி மசாஜ் கொடுத்துக்கிறேன். இது வந்து ஈஸியாக ஸ்கின்ல அப்சர்வ் ஆயிடுது, நமக்கு வந்து அந்த பிசு லுக் கொடுக்கறது கிடையாது. இது யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஹைப்பர் பிக்மெண்டேஷனை சரி பண்ணி நமக்கு வந்து ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மமாஎர்த் அஃபிஷியல் ஆப் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆப் யூஸராக இருந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து சேல்ஸ்லாம் வருது அப்படின்றப்போ நமக்கு வந்து ஏர்லி அக்சஸ் இருக்குது அண்ட் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்ஸும் கிடைக்கும். ஸோ வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிப்ஸ் வரன்னு இருக்குது, லிப் பாமும் நான் போட்டுக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம வந்து சன்ஸ்க்ரீன் வேணாலும் போட்டுக்கலாம். டோனர் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சீரம் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து இந்த சீரம் யூஸ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சேர்த்து ப்ராடக்ட்டை.
ஓகே, என்னோட ஸ்கின் கேர் முடிச்சிட்டேன். இந்த டேல என்னோட பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து அத்தை மரவள்ளி கிழங்கு வேக வச்சு தாளிச்சிருந்தாங்க. அதுவே வந்து நான் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். அண்ட் காஃபி, பிளாக் காஃபி போட்டிருந்தாங்க. அதுவும் நான் எடுத்துக்கிட்டேன். பீரியட்ஸ் டைம் அப்படின்றனால நான் வந்து ரொம்ப பார்த்து மெஷர் பண்ணிலாம் நான் எதுவுமே எடுக்கல. என்னோட கம்ஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஃபுட் எடுத்துக்கிட்டேன். அண்ட் இந்த டேல நான் வந்து பெருசாக ஸ்ட்ரெயின் பண்ணி எந்த வேலையும் நான் வந்து செய்ய மாட்டேன். இந்த மாதிரி பீரியட்ஸ் டே அப்படின்னா ஜம்ப் பண்ணுறது, அந்த மாதிரி ஜம்பிங் மூமெண்ட்ஸ் இருக்க மாதிரி எந்த ஒர்க் அவுட்ஸ்லாம் நான் வந்து பண்ண மாட்டேன். கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும், பீரியட்ஸ் வந்தாலே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கணுன்ற மாதிரி நினைப்பேன். பிடிச்சதை சாப்பிடணும்னு ஆசைப்படுவேன். ஸோ அந்த மாதிரி நான் வந்து சரி ஓகே எதாவது முடிஞ்சிருச்சு, இன்னையோட முடிஞ்சு நாளையிலேருந்து மண்டேலேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு நல்ல ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டேன். எனக்கு ஃப்ரைடே அப்படின்றனால இந்த டேயில் நான் வந்து ஒரு 2-3 வீடியோ ஷூட் பண்ணேன் அப்படின்றனால சரி ஓகே ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு நல்லா ரிலாக்ஸாக வீடியோலாம் ஷூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு நான் வந்து மேக்கப் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோனர் போட்டுட்ருக்கேன். நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, குளிச்சுட்டு வந்ததுமே எனக்கு வந்து டோனர் யூஸ் பண்ணுற பழக்கம் இருக்குது அப்படின்ற மாதிரி. பர்ஃப்யூம்ஸ்லாம் நான் வந்து அதிகம் யூஸ் பண்ண மாட்டேன், பட் டோனர் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன், நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் லிப் பாம் போட்டுக்கிறேன். ஃபேஸ் வந்து தூங்கி எழுந்திருச்சு இல்லை சரியாக தூங்கலை அப்படின்றப்போ டல்லாக இருக்க மாதிரி இருக்கும். டோனர் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் வந்து ரெஃப்ரெஷிங் ஃபீல் கிடைக்கும். ஸோ அந்த ஃபீலுக்காகவே தான் நான் வந்து டோனர் யூஸ் பண்ணுறது. ஸோ டோனர் யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் வந்து அந்த மமாயர்த் சீரமே நான் வந்து ஃபேஸ் அண்ட் நெக் அப்ளை பண்ணி மசாஜ் கொடுத்துட்டு ஒரு மேக்கப்பும் நான் முடிச்சிட்டேன். இந்த வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது வந்து நான் இந்த மேக்கப் லுக் எப்படி பண்ணேன் அப்படின்ற மாதிரி. அண்ட் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, நான் வந்து பொட்டு குங்குமம்லாம் வைப்பேனா, மெட்டி போடுவேனா மாட்டேனா, அந்த மாதிரி டவுட்ஸ்லாம் வந்து எனக்கு கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. பொட்டு குங்குமம் எனக்கு தோணுதோ அந்த மாதிரி வைப்பேன். ஃப்ரைடே வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நான் சாமியெல்லாம் கும்பிட்றேன் அப்படின்றப்போ கண்டிப்பாக வந்து பொட்டு வைப்பேன். அண்ட் சாரீ கட்டுறேன் அப்படின்றப்போ கண்டிப்பாக பொட்டு வைப்பேன். ஸோ அந்த மாதிரி எப்போல்லாம் எனக்கு தோணுதோ அப்போல்லாம் வந்து பொட்டு வச்சுக்குவேன். ஹஸ்பண்ட் கூட வெளியே போகிறோம், இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறோம், ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து பொட்டு நிறையா வச்சுக்குவேன். பொட்டு வைக்க எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது, பட் கண்டிப்பாக வைக்கணும். அது வைக்கிறனால அந்த ஒரு சென்டிமெண்ட் வந்து எனக்கு இருக்காது பெருசாக. என் ஹஸ்பண்ட் ஆசைப்படுற அளவுக்கு எனக்கு இருக்காது. ஓகே, இப்போ நான் வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துப்பட்டா போட்டுட்ருக்கேன். இந்த செட்டு வந்து நான் மீஷோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இது அவ்வளோ சூப்பரான ஒரு குர்த்தா செட்லாம் சொல்லிட முடியாது, பட் நல்லா இருக்குது. போட்டிருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா ட்ரெடிஷ்னலாக இருந்துச்சு. இந்த மேக்கப் லுக்குக்கு இந்த குர்த்தி வந்து நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் என்னோட சுருட்டை முடியை நான் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் சீவி ஒரு கிளிப்பு மட்டும் தான் போட்டுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி சுருட்டையாக இருந்தால் எனக்கு நல்லா இருக்கா, ஸ்ட்ரைட்னிங் பண்ணால் நல்லா இருக்கா அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து ஸ்ட்ரைட்னிங் வீடியோவும் கேட்டிருந்தீங்க, ஸ்ட்ரைட்னர் ரிவ்யூ கேட்டிருந்தீங்க. இந்த டேல நான் வந்து 2 வீடியோ நான் ஷூட் பண்ணேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த மேக்கப், அது ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. ஸ்ட்ரைட்னிங் பண்ண வீடியோ வந்து நான் கூடிய சீக்கிரம் ஷேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, இந்த டேல லஞ்ச் நான் என்ன எடுத்திருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 சப்பாத்தியும் கொஞ்சம் சிக்கன் கிரேவியும் எடுத்திருந்தேன். ஒரு 3 பீஸ் சிக்கன் இருக்க மாதிரி. இந்த சப்பாத்தி வந்து முன்னாடி நாள் நைட்டு செஞ்சது, என் ஹஸ்பண்ட்க்கு டின்னருக்கு பண்ணி கொடுத்துருந்தேன். அவங்க மிச்சம் வச்சுருந்த 2 சப்பாத்தி வேஸ்ட்டாக போயிருமே அப்படின்றக்காக அதே எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை வந்து பிச்சு போட்டு முட்டை போட்டு கிண்டி சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சு. சரி போய் அதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் கிச்சனில் நிற்கணுமே நினச்சிட்டு சரி இதையே சாப்பிட்ருவோம் அப்படின்ற மாதிரி நான் வந்து அதே சாப்பிட்டுட்டு இருந்தேன். கரண்ட் வேறு போயிடுச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே. அண்ட் வீட்டில் எல்லாருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ரைஸும் பருப்புக்கு தொட்டுக்கிறதுக்கு தான் இந்த சிக்கன் கிரேவி. ஸோ இதுதான் வந்து வீட்டில் பண்ணியிருந்தாங்க, பட் நான் இதான் எடுத்திருந்தேன். ஓகே, சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என் பையனை தூங்க வச்சுட்டு ஒரு ஹாப்பி மூட்லேயே சரி ஓகே ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறதையும் வீடியோ எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி என்னோட சுருட்ட முடியை பார்த்துட்ருக்கேன். பையன் நல்லா தூங்கிட்டு இருக்கான், சூப்பர். நல்லா ஒரு 2 மணி நேரம் தூங்குவான். அந்த கேப்பில் ஏதாவது நம்ம வீடியோ எடுத்துடலாம், இல்லை ஏதாவது ஒரு வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் முடியை பார்த்துட்ருக்கேன். சரி முடி நல்லா சுருட்டையாக இருக்குது, சரி சுருட்ட முடியை அப்படியே ஸ்ட்ரைட்னிங் பண்ணி காமிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானை போட்டு நான் அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்ட்ரைட்னிங் நல்லாயிருக்கா இல்லை கேர்லி ஹேர் நல்லாயிருக்கா அப்படின்ற மாதிரி. இந்த டேயில் என்னோடய டின்னர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் ஃப்ளார் சேர்த்து 2 எக்கு போட்டு நல்லா சால்ட்டு பெப்பர்லாம் போட்டு இந்த மாதிரி தோசைக்கல்லில் போட்டு எடுத்திருந்தேன். தொட்டுக்கிறதுக்கு அந்த சிக்கன் கிரேவி தான். ஸோ பெருசாக நான் எதுவுமே பண்ணல, வெங்காயம் கேரட் அந்த மாதிரிலாம் எதுவுமே போடல. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணி நான் சாப்பிட்டேன். இந்த டே எனக்கு இப்படி தான் போச்சு. திங்கக்கிழமையிலேருந்து ஓட்ஸ் டயட்டும் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கும் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். முடிஞ்சால் வந்து நான் அது vlog ஷேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.